சரி, நம்ம வந்து 4K எடிட்டிங் எப்படி பண்ணலாம் அந்த விஷயம் கற்றுக்கலாம். இதுக்கு முதல்ல உங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து 4K எடிட்டிங் சம்பந்தமாக இருக்கணும். இதுக்காக வந்து உங்கள் சிஸ்டம் மதர் போர்டு வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் மதர் போர்டாக இருக்கணும். அதுக்கு காம்பேட்டிபிளாக வந்து CPU GPU இருக்கணும். ஆனால் ஹை ஸ்பீட் ரேம் அப்புறம் ஹார்ட் டிஸ்க் இருந்ததாகணும். ஆனால் இதோடு சேர்த்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கணும். ப்ரொசஸர் சம்பந்தமாக விஷயம் பேசிட்டுனா உங்கள் பக்கத்தில் 12 Gen above இல்லைனா Ryzen 9 above ப்ரொசஸர் இருந்தாகணும். மெமரி இல்லைனா ரேம் சம்பந்தமாக விஷயம் பேசிட்டுனா உங்கள் பக்கத்தில் 32 GB இல்லைன்னா 64 GB மேலே உங்களுக்கு வந்து 4K எடிட்டிங் சம்பந்தமாக இருந்ததாகணும். கிராஃபிக் கார்டு சம்பந்தமாக விஷயம் பேசிட்டுனா ஹை பர்ஃபார்மன்ஸ் கிராஃபிக் கார்டு NVIDIA 3060 இல்லைன்னா Radeon RX 6800 above இருந்தாகணும். ஸ்டோரேஜ் சம்பந்தமாக விஷயம் பேசிட்டுனா உங்களுக்கு வந்து 1 TB ஓஸ்க்காக வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். அப்புறம் 4 TB ஹார்ட் டிஸ்க் உங்கள் டேட்டா ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணலாம். இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷனோட சேர்த்து உங்கள் பவர் சப்ளை வந்து அதோட தகுதாக இருக்கணும். 4K எடிட்டிங் பண்ணுறதுக்காக நம்ம ப்ராடக்ட் உள்ள 4K சம்பந்தமாக ப்ரீசெட்ஸ் இதுக்குள்ளே கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு நீங்கள் வந்து 4K எடிட்டிங் செய்ய வேண்டியிருந்தால் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து 4K 25 ஃப்ரேம் சம்பந்தமாக எடிட்டிங் செய்ய வேண்டியிருந்தால் அதோட சம்பந்தமாக ப்ரீசெட்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இல்லைன்னா ஒருத்தருக்கு வந்து 50 ஃப்ரேம் சம்பந்தமாக 4K எடிட்டிங் செய்யணும்னா அதுக்கு சம்பந்தமாக ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா ஒருத்தருக்கு வந்து 60 ஃப்ரேம் சம்பந்தமாக 4K எடிட்டிங் செய்யணும்னா அதுக்கு சம்பந்தமாக ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு வந்து நான் 4K சம்பந்தமாக 25 ஃப்ரேம்ஸ் ப்ரீசெட் போட்டு வேலை பண்ணலாம். இதோடு எடுத்து அது வந்து எங்கே சேவ் பண்ணணும், எந்த பேரில் போடணும் அந்த பேர் போட்டு ஓகே பண்ணலாம். ஓகே செஞ்ச அப்புறம் நான் பின்குள்ளே வந்துக்கலாம். பின்குள்ளே வந்த அப்புறம் என்னுடைய கிளிப்ஸ் எத்தனை இருக்கும் அத்தனை கிளிப்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இங்கே நான் இம்போர்ட் ஃபோல்டு செலக்ட் பண்ணி இம்போர்ட் இங்கே என்னோட கஸ்டமர் 4K கிளிப்ஸ் வச்சுருக்கோம். அந்த இடத்துல அந்த கிளிப்ஸ் இந்த மாதிரி தாண்டி எந்த இடத்துல அந்த கிளிப்ஸ் இருக்கும் அது வந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து நம்ம ஸ்மார்ட் கட் ப்ரோக்குள்ளே நிக்கோன் ஆகட்டும், சோனி ஆகட்டும், கேனான் ஆகட்டும், இல்லைன்னா ட்ரோன் சம்பந்தமாக டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ரேட் ஆகட்டும், எது இருந்தாலும் அத்தனை ஃபைல்ஸ் வந்து ஒரேடியாக நம்ம இந்த ப்ராடக்டில் இம்போர்ட் பண்ணி வேலை செய்யலாம். அந்த மாதிரி இருக்கும் சார். இம்போர்ட் பண்ணியிருக்க அந்த கிளிப் சம்பந்தமாக இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க வேண்டியிருந்தால் இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் கொடுத்தோன்னா அந்த கிளிப் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து 4K சம்பந்தமாக அதோட ரெசல்யூஷன் ஆகட்டும், பிட் ரேட் ஆகட்டும், இல்லைன்னா அதோட ஃப்ரேம் ரேட் எது இருந்தாலும் இங்கே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா நம்ம பார்க்க முடியும். இப்போதைக்கு வந்து 4K 25 ஃப்ரேம்ஸ் சம்பந்தமாக எடிட்டிங் செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு சம்பந்தமாக நான் என்ன விஷயம் செஞ்சுருக்கோம் அதோட ப்ரீசெட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நான் வந்து பின்குள்ளே இம்போர்ட் பண்ணியிருக்க அத்தனை கிளிப் வந்து செலக்ட் பண்ணி அப்படியே டைம்லைனுக்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் செஞ்சுருக்கோம். பாருங்கள், ட்ராக் அண்ட் ட்ராப் செஞ்ச அப்புறம் பாருங்கள் நம்ம டைம்லைனுக்குள்ளே இருக்கிற கிளிப் எடிட் பண்ணணும்னா உங்கள் பிளேட் அங்கே போட்ட அப்புறம் கொஞ்சம் ப்ளேபேக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்லி வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்குள்ளே அந்த ப்ளே ஹெட் ஓடுது. இப்போதைக்கு போட்டிருக்க கிளிப்புக்குள்ளே ஏதாவது எடிட்டிங் செய்ய வேண்டியிருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷன் ஏதாவது போட வேண்டியிருந்தால் அத்தனை கிளிப் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அப்புறம் ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்தோன்னா நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷன் போட்டு நான் கொஞ்சம் ப்ளேபேக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்லி வந்து 4K ஃபைல்ஸ் வந்து இங்கே ஓட்டிகிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சோனி ஆகட்டும், கேனான் ஆகட்டும், எத்தனை நியூ ஃபைல்ஸ் இருக்கும் இல்லைன்னா ஃபார்மேட்ஸ் இருக்கும் அத்தனை ஃபைல்ஸ் இங்கே சப்போர்ட்டுக்குள்ளே எடிட் பண்ண முடியும், ப்ளே பண்ண முடியும். சரி, இப்போதைக்கு வந்து எடிட் முடிச்ச அப்புறம் எனக்கு வந்து என்னுடைய இந்த ப்ராஜெக்ட் வந்து 4K எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த விஷயம் காட்டுறேன். இதுக்காக நம்ம இந்த ப்ராடக்ட்டில் ஃபைலில் வாங்க, ஃபைலில் வந்து எக்ஸ்போர்ட் பட்டனில் கிளிக் கொடுங்க. எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் சம்பந்தமாக ப்ரீசெட்ஸ் கிடச்சிடும். இங்கே பாருங்கள் பக்கத்தில் 4K சம்பந்தமாக ரெடி டு யூஸ் ப்ரீசெட் இருக்கும். அந்த 4K ப்ரீசெட் கிளிக் கொடுத்தோன்னா டிவி சம்பந்தமாக 4K ஃபைல்ஸ் ப்ரீசெட்ஸ் ரெடியாக இருக்கும். அப்புறம் போட்டிருக்க ப்ரீசெட்ஸ்குள்ளே ஏதாவது மோடிஃபை பண்ணணும் இல்லைன்னா சேஞ்ச் பண்ணணும் தாராளமாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். அதுக்காக வந்து நீங்கள் சேஞ்சஸ் பட்டனில் கிளிக் கொடுத்தோன்னா உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமாக வேல்யூஸ் ஆகட்டும், பிட் ரேட் ஆகட்டும், எது வேணால் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். அதோடு சேர்த்து நான் போட்டிருக்க ப்ரீசெட்ஸ்குள்ளே எனக்கு வந்து ஃபார்மேட் ஏதாவது மாற்ற வேண்டியிருந்தால் இந்த இடத்துல அப்படியே ஃபார்மேட் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே H.264 மாற்றலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ப்ரீசெட்ஸ் சம்பந்தமாக ஏகப்பட்ட ப்ரீசெட்ஸ் நான் போட்டிருக்கோம். இங்கே YouTube சம்பந்தமாக ரெடி டு யூஸ் ப்ரீசெட்ஸ் இருக்கும். முதல்ல நான் வந்து 25 ஃப்ரேம்ஸ் தான் போட்டிருக்கோம். அதே வந்து எனக்கு 50 பதில் பண்ண வேண்டியிருந்தால் இங்கே ஏகப்பட்ட சம்பந்தமாக ப்ரீசெட்ஸ் இருக்கும். இப்போ 50 செலக்ட் பண்ணுறேன். அந்த ப்ரீசெட்ஸ் 50 மாற்றி அப்புறம் சேஞ்ச் பண்ணி அப்புறம் ஓகே கொடுத்தேன்னா அந்த ப்ரீசெட்டில் வச்சு வேலை பண்ணலாம் சார். இப்போதைக்கு வந்து நான் 25 ஃப்ரேம்ஸில் தான் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக வந்து திருப்பி எனக்கு அங்கே 25 ஃப்ரேம்ஸ் தான் தேவைப்படுனா மறுபடியும் நான் அந்த ப்ரீசெட்ஸ்குள்ளே வந்து அந்த இடத்துல YouTube 25 ஃப்ரேம்ஸ் இங்கே இருக்கும். அது வந்து செலக்ட் பண்ணி அப்புறம் நான் அந்த ப்ரீசெட் செலக்ட் கொடுக்குறேன். கொடுத்த அப்புறம் அதுக்குள்ளே ஏதாவது பிட் ரேட் கொஞ்சம் ஏற்ற வேண்டியிருந்தால் பிட் ரேட் ஏற்றி அப்புறம் ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணி அப்புறம் எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல எந்த பேர் போடணும் அந்த மாதிரி பேர் போட்டு ஓகே கொடுத்த அப்புறம் எஸ் கொடுக்குறேன். அவ்வளோதான். ஓகே செஞ்ச அப்புறம் பாருங்கள் என்னோடய எக்ஸ்போர்ட்டிங் இங்கே போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி உலகத்தில் எத்தனை
ஃபைல் ஃபார்மேட் இருக்கலாம், சோனி சம்மந்தமாக, கேனான் சம்மந்தமாக, நிக்கோன் சம்மந்தமாக, ட்ரோன் சம்மந்தமாக, டிஃப்ரெண்ட் பீட் ரேட் இருக்கலாம், ஃப்ரேம் ரேட் இருக்கலாம், எது இருந்தாலும் அத்தனை ஃபைல்ஸ் இதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி எடிட் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அத்தனை அன்பர்களுக்கு என்னுடைய நன்றி.